ஒரு அழகான நதிக்கரைக்கு பக்கத்தில் மீனுக்குருவி கூடு கட்டி தான் குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்துச்சு. மீனும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நதிக்கரையில் விளையாடிட்டு பொழுத கழிச்சிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு வேணுங்கிற உணவுகளை ஜிஜா குருவி எடுத்துகிட்டு வரும். இன்னைக்கு நானும் உங்கள் கூட உணவு எடுக்க வரட்டுமா? வேண்டாம் மீனு, நீயே கர்ப்பமாக இருக்க, நீ வீட்டில் அமைதியாக இரு. உனக்கு வேணுங்கிற உணவுகளை நானே எடுத்துகிட்டு வரேன். உன்னால் ரொம்ப தூரம் பறக்க முடியாது, திரும்பி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவ. பருவகாலம் மாறி இருக்கிறதுனால என்னாலேயே ரொம்ப தூரம் பறந்து வர முடியல, உன்னையும் ரொம்ப சிரமப்படுவ, நீ வீட்டிலையே இரு. அப்படி மீனுவை சமாதானப்படுத்திட்டு போன ஜிஜா குருவி வீட்டுக்கே வரல. மீனுக்குருவியும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த குருவி வரவே இல்லை. மீனுக்குருவி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த மரம், அழுகாத மீனும், எப்படியும் தம்பி வந்துடுவான், நீ இங்கேயே காத்துக்கிட்டுருன்னு சொல்லுச்சு. ஜிஜா உணவெடுக்க போன இடம் ரொம்ப குளிராக இருந்ததுனால அந்த இடத்த விட்டு வர முடியலை. அங்கேயே ஒரு மரத்தில் தங்கிருச்சு. நாட்களும் போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஜிஜா குருவி மீனுவை பார்க்கறக்கு போகவே இல்லை. மீனும் மரத்துக்கிட்ட எனக்கு வர வர நம்பிக்கையே போயிடுச்சு, ஜிஜா வருங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லைன்னு சொல்லுச்சு. எனக்கும் அப்படித்தான் தோணுது, நீ எதுக்கும் கொஞ்ச நாள் காத்துரு, பார்க்கலாம் வரானான்னு. மழை அதிகமாக பெஞ்சதுனால நதிகள்லாம் நிறைய ஆரம்பிச்சுது. நதி மரத்துக்கிட்ட உன் நிலமை உனக்கு புரியுதான்னு கேட்டுச்சு. நதி, என்னோட தண்ணியோட அளவு அதிகமாகிக்கிட்டே இருக்கு, என்னால் உனக்கு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லுச்சு. நீ தான் இந்த மலைக்கு அழிஞ்சு போயிடுவ, உன் மரத்தில் கூடு கட்டியிருக்க குருவியாவது வேற இடத்துக்கு போக சொல்லலாம் இல்லைன்னு கேட்டுச்சு. எனக்கும் என் நிலைமை புரியுது, ஆனால் அந்த மீனுக்குருவி கர்ப்பமாக இருக்கு, நான் எப்படி இந்த மரத்தை விட்டு போக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. நம்ம 2 பேரும் பேசி நிலைமையை புரிய வைக்கலாம், இல்லைனா இப்படியே மழை பெஞ்சதுன்னா நீயும் அழிஞ்சிருவ, அந்த குருவியும் அழிஞ்சிரும். மீனுக்குருவிகிட்ட மரமும் நதியும் தன்னோட நிலைமைகளை சொல்லி வேற பாதுகாப்பான இடத்துக்கு போக சொல்லிச்சுங்க. அதை கேட்ட மீனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை. நான் எங்கே போகிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு சொல்லுச்சு. நதி, நீ என் பின்னாடியே வா, நான் உன்னை ஒரு பாதுகாப்பான காட்டில் கொண்டு போய் விடுறேன்னு சொல்லுச்சு. நதி பின்னாடியே மீனுக்குருவியும் பறந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நிலையில் மீனுவால் ரொம்ப தூரம் பறக்க முடியலை. ஒரு இடத்துல ஓய்வெடுக்கலான்னு ஒரு மரத்து மேலே உட்காந்துருச்சு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் பறந்து போகும்போது மீனுவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சுது. சாப்பிட்றதுக்கு ஏதாவது உணவு கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டே மீனும் பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. போகிற வழியில் கிட்டுக்காகவும் பானிபூரி கடை போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த மீனுக்குருவி கீழே இறங்கி காகத்துக்கிட்ட, எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு ஒரே ஒரு பானிபூரி தரியான்னு கேட்டுச்சு. ஏய் குருவியே, போ அங்கிட்டு, இப்போ தான் நானே கடையை ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீ வேற வந்து பானிபூரி கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நான் ரொம்ப தொலைவில் இருந்து வரேன், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஒரே ஒரு பானிபூரி மட்டும் கொடுங்கன்னு கேட்டுச்சு. உனக்கு பானிபூரியெல்லாம் தர முடியாது, ஒழுங்காக ஓடிடு, இல்லைன்னா சுடுதண்ணி எடுத்து உன் மேலே ஊற்றிடுவேன். அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க, நான் போயிடுறேன்னு அந்த குருவி கொஞ்ச தூரம் பறந்து போய் உட்காந்துருந்துச்சு. பானிபூரி வாங்க வந்த சின்னுக்கிட்ட, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது வாங்கி தரையான்னு கேட்டுச்சு. சின்னு அவங்க அம்மா கிட்ட, பார்க்கவே இந்த குருவி பாவமாக இருக்குது, அதுக்கு ஒரு பானிபூரி கொடுமான்னு கேட்டுச்சு. கிட்டுக்காகவும், அந்த குருவிக்கெல்லாம் பாவம் புண்ணியம் பார்க்காத, அது பொய் சொல்லி பானிபூரி கேட்குது, நீ எதுவும் கொடுக்காதேன்னு சொல்லுச்சு. கிட்டுக்காகவும், உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்கிறது என் கடை முன்னாடி நின்று வியாபாரத்தை கெடுக்காதேன்னு, ஒழுங்காக போறியா இல்லையான்னு குச்சியை தூக்கி குருவி மேலே வீசுச்சு. சின்னும், பார்க்குறக்கே பாவமாக இருக்குமா, இந்த குருவியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாமா? கிட்டுக்காகவும், இந்த மாதிரி குருவிகளெல்லாம் வீட்டுக்குள்ளே சேர்த்தாதீங்க, வீட்டுக்குள்ளே சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கும் கஷ்டம்தான் வந்து சேரும். இல்லை, எனக்கு ஒரே ஒரு பானிபூரி மட்டும் கொடுங்க, நீங்கள் இப்போ எனக்கு கொடுக்கலைன்னா நானும் என் குழந்தையும் இறந்துருவோன்னு சொல்லி அழுதுச்சு. அதை கேட்டதும் சின்னும் ஒரு பானிபூரியை எடுத்து மீனுக்கிட்ட கொடுத்துச்சு. மீனும் அந்த பானிபூரியை சாப்பிட்டு சின்ன பின்னாடியே அவங்க வீட்டுக்கே போயிட்டு இருந்துச்சு. இதை கவனித்த சின்னுவோட அம்மா, இந்த குருவி நம்ம கூட வீட்டுக்கு வரக்கூடாது, நீயே சொல்லி அந்த குருவியை வேற பக்கம் போக சொல்லிட்டு வா. சின்னும் மீனுக்குருவிக்கிட்ட, நீங்கள் எங்கள் கூட வராதீங்க, நீங்கள் உங்கள் வழியை பார்த்து போங்கன்னு சொல்லுச்சு.
அதுக்கு மீனும், எனக்கு போகிறக்கு இடம் இல்லாமல் தான் உன் பின்னாடியே நான் வரேன். ஒரு 2 நாளைக்கு மட்டும் நான் உங்கள் வீட்டில் இருக்கேன், அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு கூட்டம் அமைச்சிக்கிறேன்னு கேட்டுச்சு. 2 நாள் சின்ன வீட்டில் தங்கிட்டு அந்த காடு ஃபுல்லாக தேடி அலைஞ்சு பழங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு போய் மீனுக்குருவி கிட்டுக்காகத்து கடைக்கு பக்கத்துலேயே வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த கிட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. என்கிட்ட யாரும் பானிபூரி வாங்காமல் இந்த குருவிகிட்ட போய் எல்லாரும் பழங்களை வாங்கிட்டு போகிறாங்களேன்னு. வியாபாரத்தை கெடுத்த மீனுவை பழி வாங்கணும்னு நினச்ச கிட்டு பானிபூரியில் மருந்து கலக்கி மீனுக்கிட்ட கொடுத்துச்சு. அதை புரிஞ்சுக்காத மீனும் காகம் கொடுத்த பானிபூரியை சாப்பிட்ருச்சு. என்னால் வயிறு வலி தாங்கவே முடியலையேன்னு மீனும் கத்தி துடிச்சுது. என் வியாபாரத்தை நஷ்டப்படுத்தினேல, உனக்கு இந்த தண்டனை தேவைதான்னு சொல்லிட்டு கிட்டு பறந்து போயிடுச்சு. மீனும் வலியால் துடிக்கிறத பார்த்த குருவிக மீனுவுக்கு பச்சை இலைய மருந்தாக கொடுத்துச்சு. கிட்டு கொடுத்த மருந்துனால மீனு வயிற்றுக்குள்ளே இருந்த முட்டைகள்லாம் அழுகிடுச்சு. அதை நினச்சி மீனு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. காட்டில் இருக்கிற எல்லா குருவிகளும் கிட்ட சண்டை போட்டுச்சு. நீ கொடுத்த மருந்துனால தான் மீனும் உயிர் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சுன்னு. மீனும், நான் இங்கிருந்து வியாபாரம் பண்ணுறதுனால தான் உங்கள் கடைக்கு நஷ்டம் வருதுன்னு நினச்சி என்னோட குழந்தைகளை அழிச்சிட்டிங்க. இப்போ என் கடையை நீங்களே வச்சுக்கோங்க, என் குழந்தைகளை திருப்பி கொடுங்கன்னு கேட்டுச்சு. அதை கேட்ட கிட்டுக்காக என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலை குனிஞ்சு நின்றுச்சு. உங்களோட பணத்தாசனால் என் குழந்தைய அழிச்சிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு போட்டியாக நான் இருக்க மாட்டேன், நீங்களே அந்த கடையில் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மீனுக்குருவி அந்த இடத்த விட்டே போயிடுச்சு. மீனுவோட குணத்தை புரிஞ்சுக்காம நான் தப்பு பண்ணிட்டேன்னு கிட்டுக்காக மீனுக்கிட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. மீனு, நீ இந்த காட்டிலேயே இரு மீனுன்னு எல்லா குருவிகளும் சொல்லுச்சு. ஆனால் இந்த காட்டில் இருந்தேன்னா என்னோட குழந்தைகளை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க. நான் வேறு பக்கம் போய் பொழைச்சிக்குவேன், நீங்கள்லாம் தைரியமாக இருங்கன்னு சொல்லிட்டு மீனு போயிடுச்சு. அப்படி அந்த காட்டை விட்டு போன மீனும் போகிற வழியில் ஜிஜா ஸ்வெட்டர் விற்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. ஜிஜா குருவிக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுச்சு. நீ அந்த காகத்தை எதுவும் பண்ணலையா மீனு? அந்த காகத்துக்கு நான் விட்டு கொடுத்து வந்ததுனால தான் நான் இன்னைக்கு உன்னை சந்திக்க முடிஞ்சதுன்னு மீனு சொல்லுச்சு. ஆமாம் மீனு, நீ சொல்கிறதும் உண்மைதான். விட்டு கொடுக்குறவங்க என்றைக்கும் கெட்டு போக மாட்டாங்க. நீ எதை நினச்சும் வருத்தப்படாத மீனு. நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்து ஸ்வெட்டர் வியாபாரம் பண்ணலாம்.